நம்ம யூடியூப் சேனல், நம்ம சேனலில் ஆன்மீக பதிவுகள் நிறையா இருக்குது. நம்ம வீடு வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணணுன்றதுக்கு, மனசு திருப்தியாக இருக்கிறதுக்கு, மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. மருத்துவ குறிப்புகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பல குறிப்புகள் கொடுக்கும்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்னென்னு கேட்டால் கோலம் அப்படின்ற ஒரு விஷயம். கோலமா? ஆமாங்க. நார்மலாக பெண்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு வீடை வெளியில் வந்து கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணிட்டு வெளியில் கோலம் போடுவாங்க பாருங்கள். அரிசி மாவு கோலம் போடுவாங்க பாருங்கள், இதுதான் கோலம். அரிசி அப்போ காலையில் எழுந்திரிச்சு சரி அதே பெண்கள் மட்டும் போடணும், ஏன் ஆண்கள் போடக்கூடாது அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ காரணம் இருக்குன்னா நீனே வேணால் தெரிஞ்சுக்கோனாங்க. அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. புள்ளி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, புள்ளி வைக்கிறது இந்த 2 விரலில் வைப்பாங்க. இந்த 2 விரலுக்கு நிறைய சயின்டிஃபிக் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி நிலை உயர ஆரம்பிக்கும். அதாவது பெண்களுக்கு நார்மலாகவே சொல்லுவாங்க பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி வரக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயங்களை இப்போவே அவங்களுக்கு சென்ஸ் ஆகக்கூடிய திறமை நார்மலாகவே பேசிக்காகவே அவங்களுக்கு இருக்குது. அது இன்னும் வளரும். அப்போ ஒரு கோலம் போகிறதுனால இவ்வளோ விஷயங்களான்னு கேட்டால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சயின்டிஃபிக்காக பார்த்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வெள்ளிக்கிழமைக்கு எந்த கோலம் போடுறதுன்னு. இந்த கோலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போட்டுக்கிட்டே வாங்க. நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் தடைகளாக இருந்தாலும் சரி, இல்லை முடியலன்னு சொல்லி உடம்பு ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அதை விலகி நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் நமக்கு. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களுடன் வரவேற்கிறது. நம்ம யூடியூப் சேனல், நம்ம சேனலில் ஆன்மீக பதிவுகள் நிறையா இருக்குது. நம்ம வீடு வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணணுன்றதுக்கு, மனசு திருப்தியாக இருக்கிறதுக்கு, மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. மருத்துவ குறிப்புகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பல குறிப்புகள் கொடுக்கும்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்னென்னு கேட்டால் கோலம் அப்படின்ற ஒரு விஷயம். கோலமா? ஆமாங்க. நார்மலாக பெண்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு வீடை வெளியில் வந்து கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணிட்டு வெளியில் கோலம் போடுவாங்க பாருங்கள். அரிசி மாவில் கோலம் போடுவாங்க பாருங்கள், இதுதான் கோலம். அரிசி மாவுலையா? நல்லா கரெக்டாக கேட்குறீங்க. எல்லாருமே அரிசி மாவில் தான் கோலம் போடணும்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அதில் பல காரணங்கள் வச்சுருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு பெண்கள் வந்து குளிச்சுட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த காலத்தில் பெண்கள் குளிச்சுட்டு, எங்கள் பாட்டி கூடங்க காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சுவாங்க டெய்லி. அது நைட் எத்தனை மணிக்கு தூங்குறாங்கலாம் தெரியாது. நைட் லேட்டாக தூங்குவாங்க. எப்படி தூங்கினாலும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு போய் குளிப்பாங்க. வாஷ்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கதவை திறக்கவே மாட்டாங்க. போய் வீட்டுக்குள்ளேயே இப்போல்லாம் பாத்ரூம் வந்துருச்சுங்களா, அதனால் போய் குளிச்சுட்டு வெளியில் கேட்டை கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து நல்லா கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு கிட்டத்தட்ட 5:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க உள்ளே வந்து அப்புறம் தான் காஃபியை குடிப்பாங்க அவங்க. இப்படி ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. எப்போ? 95 வயசில். என்னது 95 வயசில் காலை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்களா? நம்ம இந்த வயசுலேயே போட முடியலன்ட்டிங்களா? கரெக்டு தான். இப்போ அப்படி நம்ம உணவு பழக்க முறைகள், நம்ம சமுதாயத்தில் சொல்லிக் கொடுக்குற முறைகள் நிறைய மாறிடுச்சு. சரி, கோலம் போகிறதுனால எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்பேன், என்ன பாட்டி சும்மா இப்படி கேஞ்சி போய் கோலம் போகிறீங்களே, அரிசி மாவில் கோலம் போடணுடா, இப்போ தானே எல்லாம் இந்த பொடியை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்லி அரிசி மாவு அரைச்சி கொடுக்க சொல்கிறேன் அப்படிம்பாங்க. சரி, நம்மளும் எப்போயாவது டைம் கிடைக்குமா அப்படி அரைச்சி கொடுப்போமா, அதில் கோலம் போடுவாங்க. எதுக்கு இப்போ கோலம் போகிறீங்கன்னு கேட்டால் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம அன்னதானம் கொடுக்க முடியுமா ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு? 1000 பேருக்கு தினமும் அன்னதானமா? சரி, 100 பேருக்கு? 100 பேருக்குலாம் முடியாதுங்க. ஒருத்தருக்கு ட்ரை பண்ணலாங்க. இப்போ அன்னதானம் அப்படின்னா உணவு கொடுக்கறது. யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு உணவு கொடுக்கறது. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அன்னதானம்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம உணவு கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் அன்னதானம். சரிங்களா? இப்போ அரிசி மாவில் வெளியில் கோலம் போடும்போது எறும்புகள் வந்து அந்த அரிசியை சாப்பிட்டு போகுமா? ஒரு நாளைக்கு ஒரு 100, 200, 300, 1000 எறும்புகள் கூட வருமா பெரிய கோலம் போட்டால்? அப்போ 1000 உயிரினங்களுக்கு நம்ம தினமும் அன்னதானம் கொடுக்குறோமா? அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேருமா? எங்கள் பாட்டி எங்கிட்ட சொன்ன கதை. ஆனால் ஆமாம் பாட்டி, நல்ல பாயிண்ட்டாக இருக்கே. கரெக்டு, ஆமாம். சரி, அடுத்தது இந்த கோலம் போடுறது காலைல நான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளில போய் நிற்கிறேன் பார்த்தியா? எங்கள் பாட்டி எங்கிட்ட சொல்கிறாங்க, வெளில போய் நிற்கிறேன் பார்த்தியா? இந்த அவங்களுக்கு வந்து பெருசாக அந்த காஸ்மிக் எனர்ஜி அதெல்லாம் தெரியல. வெளியில் போய் நிற்கும்போது சுத்தமான காற்று வருது பார்த்தியா? அந்த காற்று நான் உள்ளே எடுக்கிறேன் பாடுறா, அதானே நான் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கேன். எங்கள் பாட்டி 95 வயசில் குடத்துல தண்ணி தூக்குவாங்க, இடுப்பில் தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. நம்ம இப்போ சும்மா அப்படி தூக்குறதுக்கே, ஒரு வாட்டர் கேன் தூக்குறதுக்கே கை வலிக்க ஆரம்பிச்சு. 1 லிட்டர் வாட்டர் கேன் தூக்குறதுக்கே தூக்கிட்டு வருவாங்க. அதனால தானே நான் நல்லா இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்சு சரி அதே பெண்கள் மட்டும் போடணும், ஏன் ஆண்கள் போடக்கூடாது அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ காரணம் இருக்குன்னா நீனே வேணால் தெரிஞ்சுக்கோனாங்க. அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. புள்ளி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, புள்ளி வைக்கிறது இந்த 2 விரலில் வைப்பாங்க. இந்த 2 விரலுக்கு நிறைய சயின்டிஃபிக் கனெக்டிவிட்டி இருக்குது. இது வந்து
காற்று, பஞ்சபூதங்களில் காற்றுக்கான விரல், இது நெருப்புக்கான விரல். இது ரெண்டும் சேரும்போது என்ன தெரியுமா ஆகுது? காற்றின் சக்தி நமக்கு பிராணசக்தி, காற்றின் சக்தி பிராணசக்தி நிறைய வந்து சேருகிறது. அதுவும் காலையில் அங்கே போய் அப்படி வச்சு புள்ளி வைக்கும்போது நமக்கு பிராணசக்தி நிறைய சேருகிறது. இப்படி 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 பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த வளைவாக போடுவாங்க கோலத்தில். அது நல்லா பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ நம்ம 3 டைமென்ஷனில் பார்த்துருப்போம், 2 டைமென்ஷன். இது வந்து சிங்கிள் 1 டைமென்ஷனில் கோலம் போடுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, குண்டலினி சக்தி எழுப்பக்கூடியது. அது கேட்டேன், ஏன் பெண்கள் மட்டும் போடணும்னு கேட்டால், ஆண்களுக்கு ஏற்கனவே XY குரோமோசோம் இருக்குது, பெண்களுக்கு XX குரோமோசோம் தான் இருக்குது. அந்த XX குரோமோசோம் டிஎன்ஏ நல்லா பலப்படுத்தி ஆக்டிவேட் பண்ணோன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் சரி, அவங்களும் சரி, அவங்க தானே வீட்டை பாதுகாக்கிறாங்க. பெண்களை நீங்கள் தான் வீட்டை பார்த்துக்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி நிலை உயர ஆரம்பிக்கும். அதாவது பெண்களுக்கு நார்மலாகவே சொல்லுவாங்க பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி வரக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயங்களை இப்போவே அவங்களுக்கு சென்ஸ் ஆகக்கூடிய திறமை நார்மலாகவே பேசிக்காகவே அவங்களுக்கு இருக்குது. அது இன்னும் வளரும். அப்போ ஒரு கோலம் போகிறதுனால இவ்வளோ விஷயங்களான்னு கேட்டால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சயின்டிஃபிக்காக பார்த்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வெள்ளிக்கிழமைக்கு எந்த கோலம் போடுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன பண்ணால் கலர்லாம் இப்போ போடுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம். சரிங்களா? அரிசி மாவில் கோலம் போடுங்க. சரி, எப்போ போடணும்? காலையில் எழுந்து போட்டுருங்க. ஓகே. ஸ்டிக்கர் ஒட்டுறது அந்த கதெல்லாம் வேணாங்க, பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் வேணாங்க, கோலம் போடுங்க. உங்களுக்கு நல்லது. நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நல்லபடியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், மன நிம்மதி எடுக்கணும் ஆசைப்படுறோமா, கோலம் போடுங்க. எஸ். சரி, இப்போ வெள்ளிக்கிழமைக்கு என்ன கோலம் போடலாம் அப்படின்னா படி கோலம் போடுங்க. அடுத்தது கிருதய கமலம்னு ஒரு கோலம் இருக்குங்க. அதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த கோலம் தான் இதுவும். அப்புறம் தாமரை மலர் அழகாக பூக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மலர், இந்த கோலம் போடுங்க. இது போட இது வந்து நம்ம நார்மலாக வந்து அரிசி மாவில் போடுறது, அது எறும்போது சாப்பிட்றது, இதெல்லாம் தாண்டி ஒரு சிம்பிள்ங்கிறது எல்லாமே. இந்த சிம்பிள் ஒரு ஷேப்புக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அந்த ஷேப், அந்த சிம்பிள்ங்கிறது ஒரு தனி எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்குது. ரேக்கி தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும். ரேக்கின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க, அதில் ஃபுல்லாக சிம்பிள்ஸாக தான் இருக்கும். ஒரு சிம்பிள்ஸ், ஒரு குறியீடு எப்படி எனர்ஜி ரிசீவ் பண்ணுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நம்மளும் ரேக்கி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கிராண்ட் மாஸ்டர் லெவலில் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் தான். சரிங்களா? சரி, அப்போ சிம்பிள்ங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்திரிச்சு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே கோலம் போட்டாலும் ஓகே. இல்லை பூஜை ரூம்லாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க, ஒரு இதாக இருக்குன்னா பரவாயில்ல, அங்கே கோலம் போட்டுங்க. வீட்டு வாசலில் நிச்சயமாக கோலம் போடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நிச்சயமாக தென்னு தெளிச்சு கோலம் போடுங்க. நாங்கள் வேலைக்கு போய்ட்டோம், எப்படிங்க கோலம் போடுறோம்? நிச்சயமாக காலையில் கோலம் போட்டுருங்க. கோலம் போட்டுட்டு அதை சுற்றி வந்து சந்தனம் குங்குமம் வைங்க. இல்லை அந்த காவி கலர் சொல்லுவாங்க பாருங்க, அழகாக காவி கலர் அப்படியே தூவி விடுங்க. சந்தனம் குங்குமம் வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். சரிங்களா? இந்த கோலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போட்டுக்கிட்டே வாங்க. நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் தடைகளாக இருந்தாலும் சரி, இல்லை முடியலன்னு சொல்லி உடம்பு ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அதை விலகி நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் நமக்கு. நம்ம கோலம் தினமும் போடுறதுனால பெண்களே உங்களுக்காக, பெண்கள் கோலம் போடுறதுனால பெண்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிராணசக்தி நல்லா கிடைக்கும் போது உங்களுடைய உயிர் சக்தி நல்லா சூப்பராக பலப்படும். உங்களுடைய சிந்தனைகள் சூப்பராக மாற ஆரம்பிக்கும். ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக ப்ராப்ளம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்டு, 2 பசங்க, ஒரு தாத்தா பாட்டியில் மாமனார் மாமியாராக இருக்காங்கன்னா ஆளுக்குன்னு கேட்பாங்க காலையில், எனக்கு அதை செஞ்சு கூட, எனக்கு இதை செஞ்சு, எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி அவங்க தான் சமாளிக்கணும். அப்போ அவங்களுக்கு தான் திறமை அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இன்னும் பலப்படுத்திக்கிறதுக்கு பெண்கள் தயவு செஞ்சு கோலம் போடுங்க. வெள்ளிக்கிழமைக்கு இந்த சொன்ன கோலம் போடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு சிறப்பாக செழிப்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.